வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மைவி3 ஆட்ஸோட துளசி சேமியா, ஆவாரம்பூ சேமியா, முடக்கத்தான் சேமியா இந்த மூணில் ஏதாவது ஒன்று இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சேமியா பார்த்திங்கன்னா எல்லாம் மைதாவில் தான் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமையில் பண்ணியிருக்காங்க. நம்ம சேமியா என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்போ இன்றைக்கி ஆவாரம்பூ சேமியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்மெல் ஒன்றும் பெருசு எதுவும் வரலைங்க. ஒருவேளை செஞ்சால் வரும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துடலாம். கொஞ்சமாக இதை நம்ம தண்ணி ஊற்றி தண்ணியில் பிரட்டிக்கலாம். தண்ணி தெளித்து நல்லா ஊற வைக்கிற மாதிரி பிரட்டிக்கலாம். இதை இனி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணிட்டேங்க. கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டேன் இட்லி பாத்திரத்தை. தண்ணி சூடாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து எடுத்து மேலே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து தாளிக்கலாம். அதுக்கு முன்னாடி தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் உங்களுக்கு இப்போ வேக வச்சுட்டு நான் இப்படி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு 7 நிமிஷம் வேக வச்சேங்க. வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சுங்க. பாருங்கள், நான் மேலே வச்சுட்டும் 2 வாட்டி நான் திறந்து தண்ணி தெளித்தேங்க. நீங்கள் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 நிமிஷம் நான் வச்சுருந்து தான் எடுத்து தண்ணியில் கலக்கி வச்சு எடுத்து வச்சுருந்து தான் நான் போட்டு வச்சேன். ஆனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுங்க. நீங்கள் ஊற வச்சு எடுத்து வேக விடுங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டாக பண்ணனால எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. நான் பண்ணேன், கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு. இதை நம்ம தாளித்து விட்டுடலாங்க. நான் தாளிக்கிறதுக்கு வடை சட்டி வச்சுட்டேங்க. வடை சட்டி நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் நம்ம நார்மல் ஆயில் தாங்க, எப்போவும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணலை. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு யூஸ் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லாவே பொரிச்சிருச்சுங்க. இப்போ கடலை பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக வெள்ளை உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். நம்ம 2 கொஞ்சமாக கலர் மாறட்டுங்க. கலர் மாறினதுமே வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 வெங்காயமும் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கட்டுங்க. உப்புமாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து நம்ம இதிலேயே போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம பார்த்துட்டு நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம்.
சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் உப்பு இதிலேயே போடுறதுனால. வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேமியா நம்ம உதுத்து விட்டுக்கலாம். அப்படியே நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க, கலக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நான் வந்து நார்மலாக நம்ம எப்படி உப்புமா செய்வோமோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். தக்காளி அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கலைங்க. நார்மலாக உப்புமா நான் வீட்டில் இப்படி தான் செய்வேன். அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். சேமியா இந்த மாதிரி தான் செய்வேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. கொஞ்சமாக சூடானவுடனே நம்ம வந்து இறக்கிடலாம். ரொம்ப கிளறினோம்னா கூழ் மாதிரி ஆகிடும். போதுங்க, அவ்வளோதான். சேமியா ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இறக்கிக்க போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். சுட சுட சுவையான ஆவாரம்பூ சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. லைட்டாக ஆவாரம்பூ ஃப்ளேவர் தெரியுதுங்க. நல்லா இருக்குது. கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லாவே ஃப்ளேவர் தெரியுதுங்க. சேமியா நல்லாயிருக்கு. நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தூதுவளை தொக்கு எடுத்துருக்கேங்க. தூதுவளை தொக்கு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தனியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. தொக்கு கூட சேர்த்து வச்சு காம்பினேஷனாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ஃப்ளேவர் எல்லாம் கலந்து அப்படியே ஆவாரம்பூ ஃப்ளேவரும் சேர்ந்து வருதுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது ரொம்பவே. உங்களுக்கு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்கிறேன். நான் போட்டிருந்த சேமியா சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஆவாரம்பூ சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கிலலாம் வந்து மீதி சேமியாலாம் எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு செஞ்சு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது கூட இஞ்சி, தக்காளி அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக எப்போவும் சேமியா எப்படி வீட்டில் செய்வேனோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். நான் தக்காளியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தக்காளியெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா myV3 ஆட்ஸில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு வந்து ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.